சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இஃப் A is 150% of B, then B is what percentage of A plus B அப்படின்றது கொஸ்டின். சரி லாஸ்ட் சம் எப்படி அப்படியே தான். A is 150% அப்படின்னும் போது 150 divided by 100 into B. ஸோ அப்போ A divided by B equal to 150 divided by 100. ஸோ அப்போ A வேல்யூ வந்து 150, B வந்து 100 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி நான் சொல்லிட்டேன். அவங்க கேட்ட கொஸ்டினில் ஆஃப் பக்கத்தில் A ப்ளஸ் B இருக்குது. ஸோ அதுதான் உங்களுடைய டினாமினேட்டராக வரணும், A ப்ளஸ் B. ஸோ மேலே நியூமரேட்டரில் என்ன வரணும்னா B கேட்டிருக்காங்க இல்லையா, பியோட வேல்யூ வரணும். ஸோ B இன்டூ 100, ஏன்னா பர்சன்டேஜில் கேட்டதுனால. பியோட வேல்யூ என்ன 100, A ப்ளஸ் B வந்து 150 ப்ளஸ் 100 250. இப்போ என்ன வரும் 100 டிவைடட் பை 250 இன்டூ 100. 55 டைம்ஸ் 52 டைம்ஸ் 520s are 100. அப்போனா எத்தனை பார்த்தா 40%. ஆன்சர் வந்து 40%. ஓகேவா. A என்பது B இன் 150% எனில் B என்பது A ப்ளஸ் B இன் எத்தனை சதவீதம் அப்படின்னு தான் கேள்வி. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், A இஸ் ஈக்குவல் டு 150 டிவைடட் பை 100 இன்டூ B. ஸோ A பை B வந்து 150 டிவைடட் பை 100. நம்ம கேட்டது A ப்ளஸ் பியில் B வந்து எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி. A plus B னா 150 plus 100 250, மேலே B ஓட வேல்யூ 100 into 100 பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம்னா 40%.